அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னா, 2ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் மாணவர்களுக்கான கணினி தமிழும் இணையமும் என்ற பகுதி என்ற பேப்பர்ல இருந்து. இப்போ இந்த பாடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும். ஏன்னா இன்னைக்கு கணினியோட தமிழும் சேர்ந்து இணைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு உலக நாடுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 570 நாடுகளுக்கு மேலாக, ஏறத்தாழ 570 நாடுகளுக்கு மேலாக தமிழர்கள் இந்தியா முழுவதும் உலகம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். இந்தியர்கள்ங்கிறத விட தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா புள்ளி விவரம். இதன்படி பார்க்கும்போது அதே மாதிரி விக்கிபீடியாவா இருக்கட்டும், இணையதளமா இருக்கட்டும், எதுலனாலும் தமிழோட பயன்பாடு அதிகரிச்சுட்டே வருது அப்படிங்கிறது இன்னொரு தகவல். அப்படிங்கிறப்போ இளங்கலை தமிழ் பயிலக்கூடிய இந்த மாணவர்கள் உங்களுக்கு இந்த பாடம் மிகவும் முக்கியமானது. அது மாதிரி இதுல நல்லா புரிஞ்சு படிச்சாதான் உங்களால படிக்க முடியும். அதனால இன்றைய வகுப்பை நான் உங்களுக்கு வீடியோவா பிபிடியோட கொடுக்குறேன். அதுல கணினினா என்ன, கணினியோட பார்ட்ஸ்னா என்ன, அதுல என்னென்ன பகுதிகள் எப்படி எப்படி இயங்குது, அதுல தமிழ அந்த ஃபாண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்றது, அது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறது. இப்ப இன்னைக்கு பாடத்துல சிஸ்டம்னா என்ன, கணினினா என்ன, அதுக்கு என்னெல்லாம் இருக்கு, அதுக்குள்ள என்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அதோட வகைகள் என்ன, யாரு எதுக்காக இதை தயாரிச்சாங்க அப்படிங்கிறத, கணினியோட சிறிய வரலாறு, பெருசால சின்ன வரலாறு, இதைத்தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்ல போறேன். இப்போ இந்த பிபிடி போடுறேன். பிபிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட விஷுவலோட நான் சொல்றது உங்களுக்கு நல்ல புரியும். பார்த்தீங்கன்னா இது சப்ஜெக்ட் கோடோடு கொடுத்துருக்கு 21 USTA 31. எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு போகிறப்போ உங்களுக்கு வசதியாக இருக்கும். சப்ஜெக்ட் கோடு என்ன, சப்ஜெக்ட் என்ன, எந்த செமஸ்டர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் இருக்குது. அடுத்தது இப்போ கணினிக்குள்ளே போவோம். சரிங்களா? இப்போ கணினி அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, கணினி பாகங்களோட பெயர் தமிழில். சரிங்களா? இப்போ எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆங்கிலத்திலே நம்ம பயன்படுத்தி பழக்கம் இருக்கும். ஆனால் இப்போ தமிழில் எப்படி சொல்கிறோன்னா, கணினி அச்சுப்பொறி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கணினி அச்சுப்பொறி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிண்டர், அந்த அச்சு எடுக்கிறது. சரியா? இப்போ உங்களுக்கு இதில் தனித்தனியாக கொடுத்துருக்கா. இப்போ மைய செயல்பாட்டு பகுதி அப்படின்னு இருக்குல்லையே, அது CPU அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்சர் உங்களுக்கு இருக்குது. இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியும், தமிழில் தான் உங்களுக்கு பொறுத்து சொல்லியிருக்கு. மைய செயல்பாட்டு பகுதி அப்படிங்கிறது CPU. விசைப்பலகை அப்படிங்கிறது கீபோர்டு, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கீபோர்டு மைய விசைப்பலகை. சுட்டி அப்படிங்கிறது மவுஸ் சொல்லுவோம்ல, அந்த மவுஸ் சுட்டி. காட்சி திரைங்கிறது மானிட்டர், நம்ம CPU அந்த இதால் இயங்கக்கூடிய, நம்ம என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் என்னெல்லாம் இருக்குங்கிற பார்க்கக்கூடிய அந்த மானிட்டராக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மைய செயல்பாட்டு பகுதிங்கிறது CPU, காட்சி திரை அப்படிங்கிறது மானிட்டர், கணினி அச்சுப்பொறி அப்படிங்கிறது பிரிண்டர், சுட்டி அப்படிங்கிறது மவுஸ், அதுக்கப்புறம் விசைப்பலகைங்கிறது கீபோர்டு. இதெல்லாம் ஒரு சிஸ்டமை பார்த்த உடனே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து கணினியோட பயன்பாடுகள். இப்போ கணினியோட பயன்பாடுகள் என்னெல்லாம், மவுஸ் எதுக்கெல்லாம் பயன்படுது, இப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க, சுட்டி அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த சுட்டி எதுக்கெல்லாம் பயன்படுது. அடுத்து சவுண்டு, ஒளியை கேட்கறதுக்கு என்னெல்லாம் பயன்படுது, அப்புறம் காட்சியை பார்க்கறதுக்கு என்னெல்லாம் பயன்படுது, அது மாதிரி தட்டச்சு செய்யறதுக்கு என்னெல்லாம் பயன்படுது, சுட்டுக்குறியை இயக்குறதுக்கு, அதாவது நம்ம மவுஸை இயக்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், இந்த கணினி பாகங்களோட பயன்பாடு, இதெல்லாம் நீங்க ஒரு தனித்தனியா கணினியோட பயன்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இதை மட்டும் நீங்க ஓரளவுக்கு இந்த பார்ட்ஸ் இதுக்கெல்லாம் பயன்படுது, இந்த பார்ட்ஸ் இல்லாம கணினி இயங்காது அப்படின்னு சொல்லி எழுதினீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க் கிடைச்சிடும். இப்போ இதுக்கு கணினி ஒரு சிஸ்டம் அப்படின்னா கணினிக்கு என்னென்ன பார்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். இப்போ இந்த ஹார்ட்வேர்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இன்புட், அவுட்புட். இந்த இன்புட் அவுட்புட் எதன் மூலமா இயங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CPU மூலமா இயங்குது. அதே மாதிரி சாஃப்ட்வேர், இது ஹார்ட்வேர், இந்த ஹார்ட்வேர் CPU மூலமா இயங்குது. அடுத்து சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் எதெல்லாம் இயங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஃபைம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு 3 தான் இருக்குது. இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல தான் நம்ம விண்டோஸ், டாக்ஸ், யூனிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு மற்றதெல்லாம் தேவைப்படாது, விண்டோஸ் மட்டும் நமக்கு தேவைப்படும். ஏன்னா விண்டோஸ் 7, 8, 10 வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த 10 அட்வான்ஸ் ஆனது. இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் புழங்க தெரிஞ்ச பழக்கத்தில் இருக்கிறது விண்டோஸ் 8. இப்போ இந்த விண்டோஸ் 8 நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் அடிக்கணும், அதை சேவ் பண்ணணும், அதை காப்பி பண்ணணும், பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம விண்டோஸ் அந்த சிஸ்டமில் அந்த சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், டைப் பண்ணுறதோ மற்றதோ எதனாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து பிஓஎஸ் ப்ரோக்ராம், இது லாங்குவேஜுக்குள்ளே போகும். நமக்கு தமிழில் பொறுத்த வரைக்கும் தமிழ்லே தமிழின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, தமிழ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, லதான்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட
பாமினிலே 2 இருக்குது. இந்த மாதிரி அதான் யூனிகோட் இருக்குது. யூனிகோட் அப்படிங்கிறது ஒருங்குக்குறி. எந்த ஃபாண்ட்டில் எங்கே அடித்தாலும் நம்ம யூனிகோடில் மாற்றிட்டோம்னா அது வேர்ல்டு ஃபுல்லாக எங்கேனாலும் ஓப்பன் ஆகி பார்க்கலாம். இப்போ இந்த சிஸ்டமில் இந்த லாங்குவேஜ் இல்லை, எங்களோட சிஸ்டம் சப்போர்ட் பண்ணாது அப்படிலாம் சொல்லும்போது நம்ம எங்கே இருந்தாலும் பார்த்துக்கிறதுக்காக இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். இப்போ BIOS ப்ரோக்ராம். அடுத்தது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இது வந்து பேக்கேஜ். இப்போ வந்து எக்ஸல் வேணும் எங்களுக்கு, இதுக்கு வந்து அக்சஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்து வேர்டு வந்து இந்த வேர்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், வாங்கணும். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேராக தனியாக நம்ம டேட்டாஸ் வாங்கி அதில் வந்து என்ன பண்ணுவோம், சிஸ்டமில் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ இந்த மெஷின் லாங்குவேஜ் வந்து பைனரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுது. மெஷின் வந்து சிஸ்டம் வந்து 0வாக தான், அதுக்குரிய லாங்குவேஜ் வந்து 0 தான், அதோட மொழி வந்து 0 தான். எந்த இதில் பேசினாலும் எந்த இதில் சொன்னாலும் அதுக்கு இன்புட் வந்து அதான். அது மாதிரி லோ லெவல் வந்து அசம்பிளி லாங்குவேஜ். அதுக்கு அடுத்து ஹை லெவல் வந்து என்னென்ன லாங்குவேஜ் வேணுமோ. இப்போ வந்து நம்ம வந்து முன்னாடி ஜாவா படிப்போம், பேசிக் படிப்போம், C++ படிப்போம், அப்புறம் வந்து பாஸ்கல் படிப்போம். இப்போ இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களே கூட அட்வான்ஸாக இப்போ பைத்தான்லாம் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜ் எல்லாம் அதில் வரும். இப்போ பொதுவாக இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், கணினியில் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா அப்ளிகேஷன், சிஸ்டம் ஒர்க்கு, மற்றதெல்லாம் இருக்குது. என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குங்கிறது. ஹார்ட்வேர்ங்கிறது இன்புட்டு, அவுட்புட்டு, CPU மூலமாக இதெல்லாம் இயங்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஃபைமுக்கும் அப்ளிகேஷன் ஒர்க்கும் பேக்கேஜ் கொடுக்குறாங்க. இந்த பேக்கேஜில் வந்து அக்சஸ்ஸு, எக்ஸல், வேர்டு அதெல்லாம் கொடுக்குறாங்க. லாங்குவேஜ் வந்து மெஷின் லாங்குவேஜ் வந்து பைனரி, லோ லெவல் வந்து அசம்பிளி லாங்குவேஜ், ஹை லெவல் வந்து பேசிக், C++, பாஸ்கல். இந்த மாதிரி இன்னும் நிறைய வரக்கூடிய லாங்குவேஜஸ் எல்லாமே இதில் ஆட் ஆகும். இந்த மாதிரி ஒரு கணினியோட இயக்கத்துக்கு தேவையான பகுதிகள் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு சிஸ்டமை நம்ம ஆப்ரேட் பண்ணி அதில் வந்து நம்ம எதாவது ஒர்க் பண்ணவோ இல்லைனா வேலை செய்யவோ முடியும். சரிங்களா? அடுத்தது வந்து கணினியோட வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கணினியோட வகைகள் அப்படிங்கிறது பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மானிட்டர் அப்படிங்கிறது, அது போக டேப்லெட்டு, அப்புறம் அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மடிக்கணினி, நடுத்தர கணினி, மிகச்சிறிய கணினி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீத்திறன் கணினி, நல்ல ஹை அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடியது, பெருங்கணினி, அதுக்கப்புறம் வந்து நடுத்தர கணினி, மிகச்சிறிய கணினி, தனிநபர் கணினி அப்படின்னு இருக்கு. இப்போ டேபு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் கூட வந்து இந்த கணினியோட வகைகளோட அட்வான்ஸ் இதுதான். இப்போ இந்த மீ கணினிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய மைக்ரோ ப்ராசஸ் எல்லாம் கொண்டு வந்து கணக்குகளை செய்யக்கூடிய பெரிய கணினி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கணினி வந்து நிறைய வகைகள் படுது. அந்த கணினி என்னெல்லாம் பண்றாங்கன்னா தொடரிசை, எணினி, இருபிறழ் கணினி, பெருங்கணினி, நடுத்தர கணினி அப்படின்னு நிறைய பிரிக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபிறப்பி, நடுத்தர கணினி, தனிநபர் கணினி, பெருங்கணினா நம்ம வேணா டேபிளில் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து மடிக்கணினியாக வச்சுக்கலாம், இல்லைனா வந்து டேபிளில் வைக்கிறது டேபிளில் மட்டும் தான் வச்சுக்க முடியும். மடிக்கணினி நம்ம எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டேப்லெட் வந்து பேக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கணினிகள்லாம் இருக்குது. இந்த நடுத்தர கணினி வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் பணிகளை செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தனிநபர் கணினி ஒருத்தர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு நேரத்தில் அவர் கையில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை பயன்படுத்துறதுக்கு வடிவம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த மிகச்சிறிய தனிநபர் கணினியில தான் நான் சொன்ன வகைகள்லாம் வருது. என்ன அப்படின்னா மேசை கணினி, மடிக்கணினி, கையடக்க கணினி, கை கணினி, பணிநிலை கணினி, தனியாள் கணினி அப்படிங்கிற 6 வகை கணினிகள் சொல்லப்பட்டிருக்காங்க. மேசை கணினி, மடிக்கணினி, கையடக்க கணினி, கை கணினி, பணிநிலை கணினி, தனியாள் கணினி அப்படிங்கிற கணினி வகைகளை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எப்போ வந்து இது அட்வான்ஸ் ஆச்சு அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டியோட முற்பகுதியில் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்காக வந்து என்ன செய்கிறாங்க, நிறைய சிஸ்டம்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் வந்து இலக்கு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இப்போ வந்து முதல்ல இந்த கணினிகள் வந்து எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா இராணுவ ஒற்று வேலைகள் இருக்குல்ல, இந்த இராணுவத்தோடைய ஒற்றர் வேலைக்காக இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். அதோடைய கணினியோடைய அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு பெரிய ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரேடியோ சிஸ்டமாக இருக்குது. அவ்வளோ பெரிய கணினியாக இருந்தால் தான் இன்றைக்கி நம்ம கையடக்க கணினி மாதிரி கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஒரு ஆலன் டூரிங் அப்படிங்கிற ஆங்கிலேய கணிதவியலாரும் தர்க்கவியலாரும் இவர் வந்து தற்கால கணினி அறிவியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டூரிங் அப்படிங்கிற இயந்திரத்தோட படிப்படியாக அல்கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கணக்கிடல் முறைகளுக்கு வந்து
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஷின் ஏதோ ஒரு பெரிய ரூமில் வச்சிருக்க மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம அட்வான்ஸாக நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து உங்களுக்கு சின்னதாக கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய ரூமில் ஒருத்தர் மட்டும்தான் இருந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அதில் நிறைய அந்த வாய்ஸ் தர்றதுக்கு, வால்யூமை கூட்டுறதுக்கு, அந்த வாய்ஸ் நல்லா வந்து கேட்குறதுக்கு, நம்ம சொல்கிறது அது புரிகிறதுக்குன்னு நிறைய இருந்தது. இப்போ அது வந்து அட்வான்ஸ் ஆகி நம்ம கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அதோட மெமரி இருக்கு இல்லையா, அது வந்து என்ன சொல்லும் அப்படின்னா எண்களை வைக்கக்கூடியது மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன பட்டியலாக போட்டு அதுக்கு முகவரிகளாக உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு என்ன செய்வாங்க என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் ஒரு எண்ணை மட்டும்தான் சேமிக்க முடியும். இப்போ 123 வந்து என்ன செய்யும் அப்படின்னா 5317 அப்படிங்கிறதுக்குள்ள வை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கண்ட்ரோல் கொடுக்கும். இப்போ நம்ம என்ன எழுத்து எழுதினாலும் அந்த 123 1357 24561 இந்த மாதிரி இதுக்குள்ள இந்த ஒரு இதுக்குள்ளேயே தான் எண்களை வந்து கூட்டி அந்த எண்களை மட்டும்தான் அது வந்து பைனரியா சேவ் பண்ணும். மாதிரி மைய செயலகம் வந்து எல்லா தகவல்களையும் வேறுபடுத்தி பார்க்காது. அதுக்கு தெரிஞ்சது அந்த 0 அப்படிங்கிற அந்த எண் தான். அந்த எண்ணை வச்சுதான் அது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நினைவு சுற்றியும் அது வந்து என்ன சொன்னா 8 பிட்டுகளாக சேமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இரும எண்களை சேமிக்கும் வகையில 2 இரும எண்களை சேமிக்கும் வகையில வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த 8 பிட்டுகள் தான் ஒரு பைட்டு. இது ஒன் வேர்டுக்கு உங்களுக்கு வரும், நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நினைவு சிற்றறையும் 8 பிட்டுகளாக சேமிக்குது. இந்த 8 பிட்டுகள் தான் ஒரு பைட் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி அந்த ஒரு பைட் வந்து எவ்வளவு வரும் அப்படிங்கிறதா நம்ம அடுத்த வகுப்புகளில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கணினி ஒரு மின்னணு சாதனம். இது எந்திர மொழியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. இதோட அடிமான எண் வந்து 0 மற்றும் 1 இந்த 2 வச்சு தான் செயல்படுது. மைய செயலகம் உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, CPU இதோட செயலமைப்பு இந்த இந்திர மொழியால் மட்டும்தான் இயங்கக்கூடியது. இது வந்து நுண் செயலி மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு நினைவத்துல கண்ட்ரோல் யூனிட்ல வச்சு அது செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன கட்டளை கொடுத்தாலும் அது 8 பிட்டு. அதாவது ஒரு சில நவீன நுண்செயலி வந்து 16 பிட்டு மற்றும் 32 பிட்டு வரைக்கும் செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. 64 பிட்டு தரவு கட்டளை கொண்டு செயல்படும் நுண்செயலிகள் அதிகமான கணக்குகளை துல்லியமா நிமிடத்துல செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அதாவது அப்போ முதலே சொன்ன மாதிரி 8 பிட்டு. இந்த 8 பிட்டு வந்து நுண் செயலிகளில் மட்டும் 16 பிட்டு 32 பிட்டு 64 பிட்டா வந்து செயல்படுது. சரிங்களா? இப்போ இதுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் வந்து உள்ள வச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் அதெல்லாம் வந்து செயல்படுது. இப்போ இதில் உங்களுக்கு பேராகிராஃபாக கொடுத்துருக்கேன். அது கணினி வந்து ஒரு நிமிஷத்துல உருவாகலை. அந்த கணினி வந்து உருவாறதுக்கு பல தலைமுறைகளான வரலாறுல வச்சு ஒவ்வொருத்தரா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல வந்து முக்கியமானவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாப்பேஜ் அப்படிங்கிறவர். இந்த பாப்பேஜோடைய கண்டுபிடிப்புக்கு அப்புறம் தான் இந்த கணினி மொழியில அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தது. அடுத்ததுக்கு வந்து முதல்ல வந்து கால்குலேட்டரா மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இதுல எல்லாமே கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அலாரம் வைக்கிற இதோட நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் கூட கணினியோட ஒரு வகைதான் அப்படின்னு சொல்லலாம். ஆசிய மைனர் பகுதியில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட அபாகஸ் கருவி அதுதான் முதல் கணினி அப்படின்னு சொல்றாங்க. மரச்சட்டங்களில் பொருத்தப்பட்ட கம்பிகளில் மணிகள் குறிப்பா நம்ம அபாகஸ் படிக்கிறோம்ல அந்த இதுதான் இந்த மணிச்சட்டம் அப்படிங்கிற பெயர்ல இருந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கும் இந்த அபாகஸ் மூலமா கணக்கு சொல்லி கொடுக்கறத நம்ம பாக்குறோம் இல்லையா. இதுதான் முதல் கணினி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது அப்படிங்கறத சொல்றாங்க. இதெல்லாம் ஒன் வேர்டுக்குரியது, அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன். அதுக்கு அடுத்து இந்திய நவீன கணினியின் தந்தை வந்து யாரு அப்படின்னா பாப்பேஜ் அப்படிங்கிறவரு. அவர் வந்து யாரு அப்படின்னா இங்கிலாந்து நாட்டு கணித பேராசிரியர் சார்லஸ் பாப்பேஜ் அப்படிங்கிறவரு. இவர் தான் வந்து டிஃபரன்ஸ் இன்ஜின் அதெல்லாம் போட்டு ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் போட்டு அதை தனியா நீராவியால எங்க மிகப்பெரிய எந்திரத்தை கொண்டு வந்தாரு. இந்த இயந்திரத்துல கணினி நிரல் அந்த ப்ரோக்ராமை உள்ள விட்டு கணினிகளை செஞ்சு அதுவே அச்சிட்டு தரக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தினார். இவரை சொல்லலாம். அடுத்து கணித மேதை அப்படின்னு சொல்லக்கூடிய பிளைசி பாஸ்கல். இவரும் வந்து இந்த கணினியுடைய அந்த எண்முறை சக்கர சுரப்பி நியூமெரிக்கல் வீல் கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்தாரு. அவருடைய 19 வயதுல கூட்டல் கணக்குகளை செய்யறதுக்கு ஒரு எளிதான ஒரு கருவி அவரே கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது இவருடைய கண்டுபிடிப்போட அடுத்து நம்மளோட இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்புகளெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இதோட வரலாறு இதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். வல்லுநர்களோட பங்களிப்பு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா
ஆங்கில கவிஞர் பைரனின் மகள் லேடி அகஸ்டா அடா லவேஸ் அப்படிங்கிறவங்க பாபேஜோட பணிகள்ல நிறைய துணை இருந்து அடுத்த ப்ரோக்ராமை அவரும் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி கணினி மொழிக்கு அடா, அமெரிக்க நாட்டு பாதுகாப்புத்துறை புதிதாக உருவாக்கிய கணினி மொழிக்கு அடா அப்படின்னு அவருடைய பெயரை அதுக்கு வச்சு அவர் வந்து சிறப்பிச்சிருக்கிறது ஒரு சிறப்பு. அது மாதிரி தொடர்ந்து வந்த காலங்களில் பல்வேறு வல்லுநர்களால வடிவமைப்பு 1931 வன் நெவர் புஷ் அப்படிங்கிறவர் 1931, 1941 கொனாண்ட் ஷூஸ் அப்படிங்கிறவர், அப்புறம் Z3 அப்படிங்கிற கணியை அவர் வந்து வடிவமைச்சார். இது வந்து எதுக்காக பயன்படும் அப்படின்னா விமானங்களையும் ஏவுகணைகளையும் இயக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய Z3 அப்படிங்கிற கணினியை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சொன்ன அந்த கணினியோட வகைகள் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. எல்லாமே ஒரே இதுக்குள்ள வந்து கீபோர்டு எல்லாமே ஒன்னாவே இருக்கும் அதுல உருவாக்குறது. அப்புறம் அதுல இருந்து மானிட்டர் கொஞ்சம் சின்னதா, கீபோர்டு கொஞ்சம் பெருசா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைட்ல அந்த நம்ம டேப்ல சைட்ல திறப்போம்ல அந்த மாதிரி சின்னதா வந்திருக்கு. அப்புறம் பிரிண்டர், CPU எல்லாம் தனித்தனியா, அப்புறம் ஒரு பென்சில் மாதிரி, இப்படி உங்களுக்கு வெரைட்டி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. லாஸ்ட்ல இப்போ முந்தின தலைமுறையில பாத்தீங்கன்னா IBM கம்ப்யூட்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி டிவி மாதிரி இருக்கும். அந்த காலத்து ஒனிடா டிவி மாதிரி இருக்கும், ஒரு கூம்பா இருக்கும். அந்த முன்னாடி வந்து மானிட்டர் இருக்கும். அதுக்கு தனியா ஒரு பெரிய CPU, கீபோர்டு, மவுஸ் எல்லாம் தனித்தனியா வச்சு அசம்பிள் பண்ணிப்பாங்க. ஸ்பீக்கர் எல்லாமே தனித்தனியா பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய மானிட்டரும் கீபோர்டும் CPU வச்சிருக்காங்க. இது வரைக்கும் இதோட பிக்சர்ஸ். அப்புறம் மைக்ரோ கம்ப்யூட்டர்னா என்ன, மினி கம்ப்யூட்டர்னா என்ன, பர்சனல் கம்ப்யூட்டருங்கிறது எதை சொல்றாங்க, டேப்லெட்டுங்கிறத சொல்றாங்க, லேப்டாப்புங்கிறத சொல்றீங்க. எல்லாத்தையுமே லேப்டாப்னு சொல்லிடுவீங்க, ஆனா கிடையாது. லேப்டாப்புங்கிறது என்னது, சூப்பர் கம்ப்யூட்டருங்கிறது என்னது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தனித்தனியா பிக்சர்ல கொடுத்துருக்கு, பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட்ங்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெட் புக் ஒன்று இருக்கு. ஸ்மார்ட் போனும் இந்த கணினியோட அட்வான்ஸ்குள்ள வருது. அடுத்து மெயின் ஃப்ரேம் ஒன்று இருக்கு. இதை மாதிரி எல்லாமே இருக்கு. மைக்ரோ கம்ப்யூட்டர் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க அப்படியே தமிழ்ல தங்கிலீஷ்ல அப்படியே எழுதிங்க. மைக்ரோ அப்படின்னா மைக்ரோ கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் அப்படி எழுதணும். அது மாதிரி மினி கம்ப்யூட்டர் மினி கம்ப்யூட்டர் அப்படி எழுதணும். இந்த மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர் எல்லாமே தங்கிலீஷ்ல எழுதிருங்க, அவ்வளவுதான். ஏன்னா இதுல எழுதுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரி, இப்ப இன்னைக்கு பார்த்த பாடம் வந்து இது ஒரு முதல் பகுதி. உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன், என்ன உள்ள சிஸ்டம்னா என்ன, அதுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு, அது என்னென்ன வகைகள்லாம் இருக்கு, யார் கண்டுபிடிச்சா, இதோட தந்தை யாரு, என்னென்ன படியா வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.